நிகழு மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் உத்தராயணம் வசந்த ருது சித்திரை மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29 ஏப்ரல் 2025. வளர்பிறை த்விதியை இரவு 8:49 வரைக்கும் இருக்கு. அதன் பின் திருதியை. கிருத்திகை நட்சத்திரம் இரவு மணி 9:53 வரைக்கும் இருக்கு. அதன் பின் ரோஹிணி. சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சௌபாகிய நாம யோகம் பாலவகரணம். இன்றைக்கு கிருத்திகை விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான். அது மாதிரி இன்றைக்கு சந்திர தரிசனம். அகசு நாழிகை 30:57, தியாஜியம் நாழிகை 11:38. இன்றைய புண்ணிய திதி சித்திரை மாதம் வளர்பிறை திதியை. நேத்திரம் ஜீவன் ரெண்டுமே பூஜ்ஜியம்தான். மேஷலக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 12. சூரிய உதயம் காலை 5:53. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம். மேஷ ராசியில் சூரியன், ரிஷப ராசியில் சந்திரன் குரு, கர்க்கடக ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் சனி ராகு, மீன ராசியில் புதன் சுக்கிரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய ராசிக்கு எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரமுமே ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. முக்கியமாக இன்றைக்கி குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பிரயத்தனம், ஒரு முயற்சி எல்லாமே கண்டிப்பான முறையில் நமக்கு வெற்றியை கொடுக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக அற்புதமாக நமக்கு இன்றைக்கி நடந்து முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு நடக்க போகிறது. பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சாதகமாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் 9ஆம் இடம் ரொம்ப பலமாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக இன்று வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக இன்றைக்கி நடக்க போகிறது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டாலுமே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு பெரிய அனுகூலம், ஒரு பெரிய மாற்றம், அது எல்லாமே நமக்கு இன்றைக்கி நடக்க போகிறது. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். ஸ்திரமான முடிவுக்கு எல்லா விஷயங்களிலும் உங்களால் வர முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். உச்ச நீசம்லாம் கோச்சார பலன்களுக்கு நம்ம எடுக்க மாட்டோம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயமான முறையில் விலகும். பொதுவாக இன்றைய நாள் ஒரு தைரியமாக, தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும், அணுக முடியும், பார்க்க முடியும்.
எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் இன்று விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அது எல்லாமே இன்னைக்கு இருக்கும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இன்னைக்கு இருக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகும். குடும்பத்தோட ஒரு சப்போர்ட் உங்களுக்கு எல்லா விதத்திலும் கிடைக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு நாம் இன்னைக்கு நம்பலாம். அது மாதிரி நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் அது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை வாய்ப்புகள் ஒரு யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். நல்ல ஒரு தர்ம சிந்தனை நமக்கு இன்னைக்கு மேலோங்கும். நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாம் மேலோங்கும். வரவுக்கும் குறைவு இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தைரியமாக எல்லா முடிவும் உங்களால் இன்னைக்கு எடுக்க முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதனுடைய ஒரு இருப்பு, கோச்சார சந்திரனுடைய ஒரு இருப்பு எல்லாமே நமக்கு பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியாக நமக்கு இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை வாய்ப்புகள் யோகங்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து முக்கிய முடிவுகள் இன்னைக்கு எடுக்க முடியும். உங்களுடைய அது மாதிரி தேவையான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நமக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைய நாளில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். ஒரு வாக்கு கொடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும். சில நேரங்களில் நம்மளால் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் போகலாம். ரொம்ப இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் இவங்களால் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் குழந்தைகளால் ஒரு சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் வரலாம். கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம். தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் இன்னைக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதாவது நீங்க எதை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமான முறையில் நடக்கும். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணினாலும் மற்ற கிரகங்களுடைய இருப்பு நமக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய இந்த மன கஷ்டங்கள் எல்லாமே விலகும். நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருந்திருப்பீங்க, அது இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உங்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலங்கும். எந்த காரியங்கள்லாம் நமக்கு தடைகளாக இருந்ததோ அந்த தடைகள் அனைத்தும் இன்றைக்கு நீங்க பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் நமக்கு சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா ரொம்ப அனுகூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இன்னைக்கு நடக்க போகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் சீரடையும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், அது மாதிரி தேங்கி கடந்த விஷயங்கள், அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு அனுகூலமாக நடக்க போகுது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் இன்றைக்கு உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே நமக்கு விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமா நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா விஷயங்களுமே அனுகூலமா நடக்கும். ஏங்க, தடைபட்டு இருந்த கல்வி மீண்டும் நம்மளால இன்னைக்கு தொடர முடியுங்க. ரொம்ப ஒரு அற்புதமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஒரு அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருந்து வந்த, மனதை உறுத்தி கொண்டிருந்த பல விஷயங்களும் இன்றைக்கு ஒரு தெளிவான முடிவுக்கு நமக்கு சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இன்றைக்கு நடந்து முடியும். ஒரு தைரியத்தோட, தன்னம்பிக்கையோட நீங்கள் இன்றைய நாளை எதிர்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை வாய்ப்புகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை, நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அது மாதிரி இந்த நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த ஜாதகம் பார்க்குறதுக்கு கட்டணம் எவ்வளவு, பிரஷ்னம் பார்க்குறதுக்கு கட்டணம் எவ்வளவு, ஜாதகம் எழுதுவதற்கு கட்டணம் எவ்வளவுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லாமே அவங்கவங்க விருப்பம்தான். நாம் இவ்வளவு அப்படின்னு சொல்லி எந்த கட்டணத்தையும் நாம் நிர்ணயம் பண்ணலை. அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த கேள்விகள், உங்களுக்கு ஏதாவது ஜென்ரலான கேள்விகள் இருந்தது அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு கீழே காணக்கூடிய கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்.